பாட்டுக்கு சம்பாதிச்சு சந்தோஷமா பல வருஷமா இருக்காங்க. சடக்குன்னு வந்து பேரை மாத்துதிய. ரூபா நோட்டில் காந்தி இருக்காரு, மாத்திருவீங்களா அப்படின்னு கேட்காரு நம்ம ஆர்எஸ் பாரதி ஐயா. ஏறத்தாழ 18 ஆண்டு காலமாக இந்தியா பூராவிலும் இருக்கிற ஏழை எளிய விவசாயிகள் ஒருவேளை உணையாவது உணவக்கூடிய அளவுக்கு நிலைமைகளை மாற்றி அமைத்தது இந்த திட்டம். விவசாயிகளுக்கு எதிரியாக மோடி பல திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்தார். அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தி 400க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டார்கள். அதற்கு பின்னால் அதை திரும்ப பெற்றுக் கொண்டார். அதே போல்தான் இந்த திட்டத்தையும் அவர் திரும்பி பெறுகிற வரை இந்தியா கூட்டணி ஓயாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நரேந்திர மோடிக்கு நாம் எச்சரிக்க வேண்டும். எங்களை உங்களுக்கு பிடிக்கிற ஏழை எளிய மக்களையும் பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு யாரைத்தான் பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியுது. என்ன பண்ண முடியும்? ஆனாலும் நாங்கள் போராடுவோங்க. நான் திட்டக்குடியில் 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அங்கே அடிக்கடி குடிசைகளில் போய் பெரியவர்கிட்ட பேசும்பொழுது ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், எப்படி அம்மா இருக்கீங்கன்னு. 70 வயசு இருக்கு அவங்களுக்கு. நல்லா இருக்கேன்னாங்க. எப்படின்னா முன்னாடிலாம் ரொம்ப அமைதியாக டல்லாக இருப்பேன், இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நான் சேர்ந்துருக்கேன், கார்டு போட்டிருக்காங்க எனக்கு. இப்போ நான் போகிறேன், நான் கட்டி இருக்கின்ற சேலை வெறும் 120 ரூபாய். ஆனால் அன்னை சோனியா காந்தி கொண்டு வந்த திட்டத்தில் 100 ரூபாய் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். என்கிட்ட 5000 ரூபாய்க்கு மேல இந்த புடவையில ஒட்டிட்டு இருக்குன்னாங்க. இதுதான் புரட்சிகரமான திட்டம். இதை தான் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இது மோடிக்கு பிடிக்கல, அமித்ஷாக்கு பிடிக்கல, ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு பிடிக்கல. இதை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் நம்ம கனிமொழி அக்கா பேசுற பேச்சு எல்லாருக்கும் யோசிக்க வச்சது. அதாவதுங்க, நீங்க அந்த யோஜனா இந்த யோஜனா எல்லா யோஜனான்னு வைக்கிறீங்க. அதுக்கு நீங்க ஒழுங்கா நிதி தரீங்களா? பல இதுக்கு நாங்க தான் நிதியை கொடுக்குறோம் எங்க இதுல. நீங்க என்னடானா பேரை மட்டும் வச்சுட்டு ஓடி போறீங்க. அதாவது பேர் வச்சாங்களே சோறு வச்சாங்களான்னு கேட்கிற கதையா இருக்கும் உங்க கதைங்காக. நான் கேட்கிறேன், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் வீடு கட்டக்கூடிய திட்டம், பேரு பிரதமருடைய பேர்ல இருக்கு. ஆனா உண்மையிலேயே 61% பணத்தை நிதியை வீடு கட்டுவதற்கு வழங்குவது மாநில அரசு. நீங்க கொடுக்கிறது 39% மட்டும்தான். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா ஒன்றிய அரசாங்கம் வழங்குவது 27%. தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குவது 73%. முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய்க்கு மேலாக வழங்குவது எங்களுடைய அரசு. நீங்க கொடுக்கிறது 200 ரூபாய். ஜல்ஜீவன் மிஷன் 50% என்று சொன்னீர்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழகம் 55% அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் எங்களை மாநிலங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த மசோதாவின் வழியாகவும் மறுபடியும் மக்களையும் மாநிலங்களையும் வஞ்சிக்க தொடங்கி இருக்கிறீர்கள். இதையும் ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. எங்களுடைய யூபிஏ அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்த போது ஒரு அக்ஷய பாத்திரத்தை அங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களின் கைகளிலே வழங்கியது. நீங்கள் அதை பிடுங்கிக் கொண்டு ஒரு பிச்சை பாத்திரத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியது வெட்கப்படக்கூடியது, வேதனைப்படக்கூடியது. அடுத்த நேரம் இதை தூக்கி அப்படியே போய் நம்ம உதயநிதி ஐயாட்ட போய் சொன்ன உடனே, ஆமாங்க எவ்வளவோ சொன்னாலும் பாருங்க 4000 கோடி ரூபா பாக்கி எனக்கு எப்போ தருவாங்கன்னு தெரியல, தருமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்காரு. முதல்ல பணம் வரணும். அது எனக்கு எடுத்து 4000 கோடி வரைக்கும் வரல. நம்ம அதை வலியுறுத்தி முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பேர் மாற்றம் செய்ததும் அரசு சார்பாக முதலமைச்சர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவதுங்க, நீங்க எவ்வளவு மல்லாடி கேட்டாலும் அவங்களுடைய ஆளும் இடங்கள்ல மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க, மற்றபடி கொடுக்க மாட்டாங்க. அந்த கொள்கையில தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கோ அங்கெல்லாம் வெடியை வச்சு தகர்க்கிற மாதிரி சட்டமன்ற நாள் எல்லாத்துலேயும் ஆளை உருவுறாங்கல்ல, அதனால கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றவர் யார் தெரியுமா? நம்ம வீரமணி அண்ணாச்சி. காந்தி அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை திட்டம் என்றதில் அந்த பெயரை நீக்கியது மட்டுமல்ல, அதனுடைய அடித்தளத்தையே அவர்கள் உழைத்திருக்கிறார்கள்.
மாநில உரிமைகள் இவைகளெல்லாம் பறித்திருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கே இன்னும் விளங்கவில்லை, பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கே விளங்கவில்லை. அடுத்து நம்ம TKS இளங்கோவன் ஐயா ஒரு விஷயத்துக்குள்ள ரொம்ப யோசிச்சு உள்ள வந்திருக்காங்க. அதாவது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு விஜய் சொன்னார்லா, சொல்றாரு அவர் ஒரு கொலகார சக்தி. கரூரில் 12 மணிக்கு கூட்டத்தில் பேசுவதாக சொல்லி மக்களை, ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி வைத்துவிட்டு 12 மணிக்கு வராமல் 7:30 மணிக்கு வந்து 9 மணியிலிருந்தே கூடிய கூட்டம் மாலை 7:30 மணி வரை குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் அந்த வெயிலிலே அவதிப்பட்டு மயங்கி விழுந்து 41 பேர் இறந்ததற்கு காரணம் விஜய் தாமதமாக வந்ததுதான் என்ற உணர்வும் இல்லாமல், அதை பற்றி கவலை கூடப்படாமல், அதை பற்றி பேசாமல் இருக்கும் விஜய் ஒரு கொலைகார சக்தி. அவர் தூய சக்தி அல்ல. இன்றைக்கு கூட திருச்சியிலே இப்பொழுது அவர் கலந்து கொண்ட கூட்டத்திலே ஒரு விபத்து நடந்ததாக கேள்விப்பட்டேன். அது தெரியவில்லை. ஆனால் அவர் எப்படி தூய சக்தி, ஏன் காலதாமதமாக வந்தேன் என்பதற்கான எந்த காரணத்தையும் இதுவரை சொல்லவில்லை. ஏதாவது சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? அந்த மக்களை கூட்டமாக கூடி நிறுத்தி வைத்துவிட்டு 12 மணிக்கு வந்து பேசுவதாக அறிவிப்பும் செய்துவிட்டு ஏன் வரவில்லை என்பதற்கான காரணத்தை இதுவரை விளக்கினாரா? இவர் திமுகவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதுதான் அண்ணன் திருமாண்ணன் அவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிற நிலையோட அணுகக்கூடியவர் இல்லையா? அவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி அந்த தம்பி பேசின பேச்சை பூரா கேட்டிருக்கேன், அது ஒரு ஸ்டைலா இருந்தது, இப்போ வேற மாதிரி இருக்குது, ஆள் மாறி இருக்கிறாங்க எழுதி கொடுக்குறவங்க நினைக்கிறேன், அடுக்கு தொடி, இரட்டை கிடவி, எதுகை, மோனை, அப்படி இப்படின்னு எல்லாம் உள்ள வருது அப்படிங்க கண்டுபிடிச்சிருக்காரு அண்ணன். அடுக்கு மொழியில பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு. அது மக்கள் முடிவு செய்வார்கள். அடுக்கு மொழியில பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு, தூய சக்தி தீய சக்தின்னு. அது மக்கள் முடிவு செய்வார்கள். நம்ம மூப்பே சாமிநாத ஐயா டக்குன்னு ஒன்று சொல்றாங்க, இவரால் தான் 2026 ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகுது, அரசியல் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்களே. தாக்கமெல்லாம் தாக வேணா ஏற்படும், வேணா தண்ணியில் அறிய கூட 2 வச்சுக்கங்க அப்படிங்க. வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வருவது உறுதி. 2வது முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக வருவது உறுதி. எந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு தாகம் ஏற்படும், அதற்கு தண்ணீரை ஏற்பாடு செய்யும். எந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. கூட்டத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு தாகம் ஏற்படும், அதற்கு தண்ணீரை ஏற்பாடு செய்யும். அறநிலையத்துறை அண்ணாச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்தாங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்கு, சிரிக்கத்தான் வேண்டியிருக்கு, வேற என்ன செய்ய. இந்த பால்வாடி ஆட்கள் எல்லாம் பவளவளா கண்ட கட்சியை பற்றி பேசுகிறாங்க பாருங்க. அதுதான் போகிற ஓக்களை அப்படியே அந்த லாட்டரியை வாங்கி தூக்கி போட்டு லக்கில் வாழ்க்கை நடக்கிறாங்கடா, அந்த மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. அதே புஸ்லி, அதே லாட்ரி, அதே பஞ்சு டைலாக். ஊருக்கு ஊர் போய் கூட்டம் நடத்துறது அந்த தாவேக்கா, ஊர் முழுதும் கூட்டம் நடத்துறது திமுக. ஊருக்கு ஊர் போய் கூட்டம் நடத்துறது அந்த தாவேக்கா, ஊர் முழுதும் கூட்டம் நடத்துறது திமுக. பால்வாடி கட்சிக்கு போய் பவளவிழா கட்சி பதில் சொன்னால் அது நல்லா இருக்காது. அடுத்து நம்ம திருமாண்ண ஒரு விஷயத்தை சொல்றார், கடல் கடந்து இருக்கக்கூடிய எந்த தமிழர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி நிற்பேன். இலங்கையில் இப்போ அங்கே சில பல சட்டத்திட்டங்கள்லாம் மாத்திராக போல் இருக்கு, அதில் தமிழர்களுக்கு உண்டான அதிகாரம் குறைக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறேன். அங்கேருந்து வந்த பெரிய ஆள்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்கள முதல்வர் ஐயாட்ட கூட்டு போய் அப்படியே மத்திய அரசுகிட்ட அழுத்தம் கொடுத்து அங்கே அப்படி கொண்டு போகிறார். அண்ணாச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விரைவில் இலங்கை அரசு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதவிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அனுர திசாநாயக்க தலைமையிலான அரசு முயற்சிக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். இந்திய அரசு அதில் தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குழு இன்றைக்கு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து அது குறித்து விளக்கி பேசியிருக்கிறார்கள்.